வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முறிகள் விசாரணைக்கான மூவரடங்கிய குழுவை ஜனாதிபதி பெயரிட்டுள்ளார். கோப் குழு உறுப்பினர்களை நீதிமன்றத்துக்கு அழைப்பது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமையை மீறும் செயல். பிமல் ரத்நாயக்க கருத்து. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் தொடர்ந்தும் நிதியமைச்சின் செயற்பாடுகளுடன் தொடர்புபடுகின்றமைக்கு சிவில் அமைப்புகள் எதிர்ப்பு. ஊர்காவல்துறையில் கர்ப்பிணி பெண் கொலை செய்யப்பட்டவையை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம். ஐதரசன் வாயுவில் இருந்து உலோகத்தை உற்பத்தி செய்யும் ஆய்வில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வெற்றி. நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை. முறைகள் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு 3 உறுப்பினர்கள் இன்று நியமிக்கப்பட்டனர். உயர்நீதிமன்ற நீதிபதிகளான KT சித்ரசிறி மற்றும் PS ஜெயவர்தன ஆகியோருடன் ஓய்வு பெற்ற பிரதி கணக்காய்வாளர் நாயகம் K வேலுப்பிள்ளை ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 1977 ஆண்டு சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம் செய்த நீதிபதி KT சித்ரசிறி உதவி சட்ட வகுப்பாளராக நீதிமன்ற சேவையில் இணைந்து 2009 ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் உயர் நீதிமன்ற நீதிபதியாக செயற்பட்டு வரும் சித்ரசிறி வணிக சட்டம் தொடர்பில் விசேட நிபுணத்துவம் பெற்ற ஒருவராவார். 2016 ஆண்டு ஜூன் மாதம் முதல் உயர்நீதிமன்ற நீதிபதியாக செயற்படும் PS ஜெயவர்தன வணிக, வங்கி, நிறுவனம், அறிவுசார் சொத்துரிமை மற்றும் தொழில்துறை சட்டம் தொடர்பில் நிபுணத்துவம் பெற்ற பிரபல சட்டத்தரணியாவார். பல வருடங்களாக சர்வதேச வணிக வங்கியில் சேவையாற்றிய அவர் வங்கியின் செயற்பாடுகள் தொடர்பில் பூரண அறிவு பெற்ற ஒருவராவார். சிறந்த கணக்காய்வாளரான K வேலுப்பிள்ளை பல வருட சேவையின் பின்னர் கணக்காய்வாளர் திணைக்களத்தில் இருந்து தற்போது ஓய்வு பெற்றுள்ளார். அவர் ஓய்வு பெறும் போது பிரதி கணக்காய்வாளர் நாயகமாக செயற்பட்டு வந்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பெயரிட்ட மூவரடங்கிய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை 3 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மத்திய வங்கி ஆளுநர் பதவியிலிருந்து அர்ஜுன் மகேந்திரன் நீக்கப்பட்டதன் பின்னர் அரச பதவியொன்றை வகிக்கின்றாரா என்பது குறித்து தற்போது விவாதிக்கப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிரான முன்னணி உள்ளிட்ட சிவில் அமைப்புகள் அவர் பதவியொன்றை வகிப்பதுடன் நிதியமைச்சின் கூட்டங்களில் பங்கேற்பதாகவும் தற்போதைய மத்திய வங்கி ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதாகவும் குற்றம் சுமத்தினர். இதற்கு நேற்று மாலை நிதியமைச்சர் பதில் வழங்கினார். பிரதமர் அழைத்தால் கட்டாயமாக எந்த ஒரு நபரையும் அழைத்து வருவோம். பிரச்சனை ஒன்றை தோற்றுவிக்க முற்படுகிறார்கள். இவ்வாறான ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக நீங்களே கூறுகின்றீர்கள். அவ்வாறு நியமிக்கவில்லை என நிதியமைச்சர் உள்ள நாம் கூறினோம். எனினும் பிரதமர் அல்லது ஜனாதிபதி எவரேனும் ஒருவர் அவரை அந்த கூட்டங்களுக்கு அழைத்தால் அதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. என்னிடம் நியமனம் வழங்கப்பட்டதா என கேட்டனர். நான் அவ்வாறு நியமிக்கவில்லை. நான் அறிந்த வகையில் ஜனாதிபதி அழைக்கவில்லை. ஜனாதிபதியே அவரை விரட்டினார். அர்ஜுன் மகேந்திரன் பிரதமருடன் கூட்டங்களுக்கு செல்கின்றாரா என்று நீங்கள் அறிவீர்களா? சில இடங்களில் நான் கண்டுள்ளேன். பெரும்பாலும் தெரியாது. எவரேனும் வருகின்றாரா இல்லையா என்பது தொடர்பில் கவனிப்பது எனது வேலை அல்ல. அரசாங்கத்தில் ஏதேனும் பொறுப்பை அர்ஜுன் மகேந்திரன் வகிக்கின்றாரா இல்லையா என்பது தொடர்பில் அரசாங்கத்துக்கு இதுவரை கூற முடியாதுள்ளது. ஊடகங்கள் ஒடுக்கப்படுவதை நாம் தொடர்ந்தும் அவதானிக்கிறோம். ஜனவரி 8ஆம் தேதி மலிக் சமரவிக்ரம போன்றவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை நாம் அறிவோம். மக்களுடன் இல்லாதவர்கள் திடீரென ஆகாயத்தில் இருந்து வந்தனர். ஜனவரி 8ஆம் தேதி ஜனவரி 8 நல்லாட்சி மாற்றத்தை சீர்குலைக்க முற்படுகின்றனர். அரசாங்கம் மற்றும் பிரதமர் பதிலளிக்க வேண்டும். யார் உண்மையை கூறுவது? ஜனவரியோட பரிவர்த்தனை விநாச කරන්න රජය උත්තර දෙන අග්‍රාමාත්‍යවරයා උත්තර දෙන්න ඕනේ. කවුද මේ ඇත්ත කියන්නේ? முறைகள் கொடுக்கல் வாங்கல் குறித்த கோப் அறிக்கை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட உயர்நீதிமன்ற மனுவின் நிமித்தம் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க சபையில் இன்று தெரிவித்தார். இது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமையை மீறும் நடவடிக்கை என அவர் தெரிவித்தார். கோப் குழுவில் தொடர்புபட்ட அனைத்து உறுப்பினர்களையும் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரதி ஒன்று நேற்று எமக்கு கிடைத்தது. බැඳුම්කර වංචා පිළිබඳව හද සාක්ෂි එකඟව ඕනෑම උසාවියක මේක පැහැදිලිව ආරප්‍රසාද ප්‍රශ්නයක්. Please allow me to speak. Then you can answer no.
என்னை பேச அனுமதியுங்கள், அதன் பின்னர் பதிலளிக்க முடியும். இது பாராளுமன்றத்தின் பிரச்சனையாகும். நீங்கள் சபை முதல்வராக செயற்படுகின்றீர்களா? ගරු කතානායකතුමනි මට මගේ කතාව කරන්න. Yeah, I will do that. Yeah, so we'll I take අවසරය action අනුව on that. කතා Yeah. කරන්නේ. ඔබතුමා පොඩ්ඩක් සංසුන් අහුම්කම් දෙන්න. ගරු කතානායකතුමනි මේ කරුණ පිළිබඳව Point of order. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු වශයෙන් order. අපිට නඩුවක් මේකට මෙතන සාකච්ඡා කරන්න බෑ. හොඳයි ගරු අජිත් පෙරමැතිතුමා බිමල් රත්නායක பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் பிமல் ரத்நாயக்கவுக்கு சிறப்புரிமை கேள்வி ஒன்றை முன் வைக்க முடியும். எனினும் அவர் எமக்காக பேசவில்லை. கோப் குழு தொடர்பில் பேசுவதற்கு அவருக்கு உரிமை இல்லை. ஹந்துநெத்தி மற்றும் எமது கருத்தை கேட்ட பின்னரே கோப் குழு தொடர்பில் பேச வேண்டும். அவ்வாறெனின் பாராளுமன்ற செயற்பாடுகள் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுக்க முடியும். இதனை பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறும் செயலாகவே நான் கருதுகின்றேன். எந்தவொரு வழக்கிலும் ஆஜராகுவதற்கு நாம் அச்சமடையவில்லை. இது பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மீறி திருடர்களை பாதுகாக்கும் செயலாகும். තමන්ගේ මන්ත්‍රීවරයෙක් හැටියට ඉටු කරපු කාර්යය පිළිබඳව உறுப்பினராக நிறைவேற்றிய விடயம் ஒன்று தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் பிரதிவாதியாக குறிப்பிட்டு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதற்கு உறுப்பினர் இணங்க வேண்டுமா? பாராளுமன்ற அதிகாரம் மற்றும் சிறப்புரிமைகளின் கீழ் பாராளுமன்றத்திற்குள்ள உரிமை தொடர்பில் உயர் நீதிமன்றம் ஆராயவோ தீர்ப்பளிக்கவோ உரிமை இல்லை என தற்போது இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள கருத்திற்கு அமைய பிரதிவாதிகளாக்க முடியுமா? දැන්ට පිළිඅරගෙන තියෙන මතය අනුව ඒ වගේ උත්තරකරුවන්ට හොඳයි ඒක අවශ්‍යමයි. does not want to go before Supreme Court, he can wait it on point. ඕකේ ගරු මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා අවසරයක් ගන්න ඕනේ. ඒ සම්බන්ධයෙන් මං හිතන්නේ හිටපු කතානායක අනුර බණ්ඩාරනායක මහත්මයා තීන්දුවක් දීලා තියෙනවා. හොඳයි ඒක තමයි මං කිව්වේ ඔබට ඒක පිළිබඳවත් සොයලා බලන්න. ඒක තමයි ගරු තීන්දුවක් ගන්න. මම ඒක තමයි කිව්වේ මංගේ අවධානය යොමු කරනවා ආයෙත් ගන්න. ஹொரண டயர் தொழிற்சாலை குறித்து அமைச்சர் ராஜித சேனாரத்ன வெளியிட்ட கருத்து உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்து அபிவிருத்தி உபாய முறைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மாலிக் சமர விக்ரம நேற்று அறிக்கையொன்றை விடுத்திருந்தார். இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் ராஜித சேனாரத்ன அதற்கு பதிலளித்தார். ஒரணை டயர் தொழிற்சாலையின் முதலீட்டாளர் தொடர்பில் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பிரதமர் அறிந்திருக்கவில்லை என கடந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் ராஜித சுட்டிக்காட்டியிருந்தார். அது உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கும் அமைச்சர் மாலிக் சமர விக்ரம இந்த முதலீட்டாளர் தொடர்பில் முன்னரே பிரதமருக்கு அறிவித்திருந்ததாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. මම කියපු එක මම இது தொடர்பில் அடுத்த வாரம் ஜனாதிபதி கலந்துரையாடல் ஒன்றை நடத்தவுள்ளார். உண்மை என்னவென்பதை அங்கு அறிய முடியும். කැඳවනවා එතෙන්දී ඇත්ත නැත්ත ඔක්කොම බලාගත. சுற்றாடல் அமைச்சராக எதிர்வரும் 4 வருடங்களுக்குள் நாட்டின் வனப்பகுதியின் அடர்த்தியை 32 வீதமாக அதிகரிப்பதே தமது இலக்கு என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். கொழும்பு ஆனந்த கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை கூறினார். பசுமை பாடசாலை திட்டத்தின் கீழ் கொழும்பு ஆனந்த கல்லூரியில் நிர்மாணிக்கப்பட்ட உயிர்வாயு பசளை பசுமை பயிற்சிகை மற்றும் சூரிய சக்தி திட்டம் ஜனாதிபதி தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது பசுமை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. ජනාධිපති මන්දිරය කොටුවේ මම පදිංචි වෙලා ඉන්නවා නම් ஜனாதிபதி மாளிகையில் நான் வசித்தால் மாதாந்தம் நீர் மற்றும் மின்சார கட்டணமாக 150 லட்சம் ரூபாவை செலுத்த வேண்டும். எவரும் ஜனாதிபதி மாளிகையில் தற்போது வசிக்காத போதிலும் மின்சாரத்திற்கு 25-30 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. ஜனாதிபதி மாளிகையில் தரைக்கு அடியில் உள்ள மாளிகைக்கு 24 மணித்தியாலங்களும் குளிரூட்டிய அவசியம் என்பதாலேயே இவ்வளவு மின்சாரம் தேவைப்படுகின்றது. இலங்கையின் வனப்பகுதியின் அடர்த்தி 27-28 வீதம் காணப்படுகின்றமையை இந்த பிள்ளைகள் அறிவார்கள். எனவே சுற்றாடல் அமைச்சராக எதிர்வரும் 4 வருடங்களுக்குள் நாட்டின் வனப்பகுதியின் அடர்த்தியை 32 வீதமாக அதிகரிப்பதே எனது இலக்காகும். இந்த நடவடிக்கையில் முப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 2 வாரங்களுக்கு ஒருமுறை ஆகாய மார்க்கமாக விமானப்படையினர் இலங்கையில் உள்ள வனப்பகுதிகள் தொடர்பில் ஆராய்வார்கள். செய்மதி ஊடாக அவதானிக்கப்படுகின்றது. இதேவேளை 2016 தேசிய தர நிர்ணய சபை விருது வழங்கல் விழா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை தர நிர்ணய சபையினால் வருடாந்த விருது வழங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளுக்கு தர நிர்ணய சான்றிதழ் வழங்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல்வாதிகளுக்கு தர நிர்ணய சான்றிதழ்களை வழங்குவதற்கு விசேட குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. அரசியல்வாதிகளின் தரம் தொடர்பில் சான்றிதழ் வழங்கும் திட்டம் ஒன்று உள்ளதா என நமது நாட்டு மக்கள் எண்ணுகின்றனர். இதற்கு விசேட குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். தொழில் அமைச்சில் சேவையாற்றும் மக்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். ஏனெனில் அனைத்து விடயங்களினதும் தரம் தொடர்பான முதற்கட்ட பொறுப்பு அவர்களுக்கே உள்ளது. பிரஜைகள் உரிமைக்கான அமையம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று முல்லைத்தீவில் இடம்பெற்றது. சந்திச்சு அந்த மனுவை கையளிக்க போன இடத்துல எங்களுக்கு அதால் போலீஸ்காரருக்கு அச்சுறுத்தல் நிறைய வந்தது. இந்த காணா போன சங்க தலைவிய போலீஸ்கார வீட்டை போய் அச்சுறுத்தப்பட்டுள்ளது. இதுன்னு சொன்னா இது சம்பந்தமாக எதையும் ஜனாதிபதியோட கதைக்கிறாருன்னு சொல்லி இப்படியெல்லாம் சந்தர்ப்பங்கள் நடக்க எங்களுக்கு எந்த ஒரு சூழலையும் நாங்கள் எதையும் கொண்டு நடத்திடாம இருக்கின்றோம். அனைத்து கட்சியினரும் தங்களுடைய அரசியல் லாபத்தினை கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், தங்களுடைய அரசியல் லாபத்தை கருத்தில் கொண்டு நமது மக்களினுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடிய வகையில் வீரவசனங்களை பேசி அந்த மாவீர போராளி குடும்பங்களுடைய உறவுகள் பெற்றோர்கள் இடமிருந்து உணர்ச்சி பொங்க அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி அதன் மூலமாக வாக்கை பெற்று அதன் மூலமாக பாராளுமன்றம் சென்ற பின்னர் இதையும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். மாவீரர்களை வைத்தும் போராளிகளை வைத்தும் அரசியல் செய்கின்ற இந்த அரசியல்வாதிகள் இந்த மாவீரர்களையும் போராளிகளையும் விட்டு சுயமாக தங்களால் அரசியல் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் இந்த இடத்தில் கேட்க விரும்புகிறோம். யாழ்ப்பாணம் மோர்காவற்றுறை பகுதியில் கொலை செய்யப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு நீதி கோரி இன்று மனித சங்கிலி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஊர்காவத்துறை பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. ஊர்காவத்துறை பிரதேச செயலகத்திற்கு முன்னால் உள்ள பிரதான வீதியில் இருந்து ஊர்காவத்துறை சந்தி வரை இந்த மனித சங்கிலி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொதுமக்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார உத்தியோகத்தர்கள், அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கருப்பு பட்டி அணிந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். வித்தியான கொலை வழக்குக்கே ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இப்படியே தொடர்ந்து எல்லா வகையிலும் தமிழர் தான் அழிஞ்சு கொண்டு போயிடும். இந்த கொலைகாரருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேணும். இல்லையென்று சொன்ன இப்படியே தொடர்ந்து இப்படி பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டுதான் பெறுவாங்க. ஒரு அவல சம்பவம் நடந்திருக்கு. ஒரு இளம் தாய் கர்ப்பிணி பெண். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்களும் இப்படியான குடும்பங்களோட சேர்ந்து வேலை செய்யல எங்களுக்கு அவையினுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தெரியுது. ஒரு உயிர் எவ்வளவு தூரம் முதன்மையானதுன்றதை நாங்கள் அறிகிறோம். நாங்கள் இப்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரும் பொழுது இப்படியான சம்பவங்கள் மேலும் ஏற்படக்கூடாது. இதை உரியவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தீவிரத்தை பொறுத்தவரையில இந்த கொலை சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அண்மையில இந்த வித்தியாண்ட கொலை நடந்து பெண்களுக்கு மத்தியில இருந்த பயம், இந்த ஊர்காவத்துறையில நடந்த கர்ப்பிணி தாய் ஒருவர் மரணத்தோட இன்னும் பயம் அதிகரித்து காணப்படுது. இந்த பகுதியிலே தொடர்ந்து இந்த அவல நிலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைகளை மாற்றி எங்களுடைய பெண்களுக்கு நல்லதொரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கவும் எங்களுடைய நாட்டு தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் முன்வர வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்டத்தை நாங்கள் பொதுமக்களாக சேர்ந்து முன்னெடுக்கிறோம். அண்மை காலமா தீபகத்தில குற்ற செயல்கள் அதிகரித்து கொண்டு வருது. அதன் முதலாவது கட்டமாக தான் வித்தியாண்ட கொலை நடந்தது. அதுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை. அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற போதே அம்சியாக்கா அந்த கொலை நடந்திருக்குது. உண்மையிலேயே இது என்ன சம்பவம் எங்களுக்கு வடிவ தெரியல. ஆனா இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்பட வேணும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும். இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் மற்றும் வலிவடக்கு மீள்குடியேற்ற குழுவின் தலைவர் எஸ் சஜீவன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தை அடுத்து ஜனாதிபதி மற்றும் யாழ் அரசாங்க அதிபர் ஆகியோரிடம் கையளிப்பதற்கான மகஜர் பிரதேச செயலகத்தின் கணக்காளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதேவேளை மனித சங்கிலி போராட்டத்தை முன்னிட்டு ஊர்காவற்துறையில் உள்ள வர்த்தக நிலையங்கள் 2 மணித்தியாலங்கள் மூடப்பட்டதாக ஒரு பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். 4 வயது பெண் பிள்ளையின் தாயான 25 வயதான கர்ப்பிணி பெண் ஒருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை ஊர்காவற்துறையில் உள்ள அவரின் வீட்டில் கொலை செய்யப்பட்டார். அவரது தலையின் பின்புறம் பலமாக தாக்கப்பட்டமையினாலேயே அவர் உயிரிழந்தமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் 2 கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி முகமாலை பகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டிலிருந்த 5 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டது. கிளிநொச்சி முகமாலையில் ராணுவத்தின் 552வது படைப்பிரிவு முகாம் அமைந்திருந்த பொதுமக்களின் காணிகள் இன்று விடுவிக்கப்பட்டன. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர், ராணுவத்தினர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்.
552வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியினால் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் காணிகளுக்கான ஆவணங்கள் கையளிக்கப்பட்டன. 9 பேருக்கான காணிகளே இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்தியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்தவர்களில் 57 பேர் நேற்றிரவு தாயகம் திரும்பினர். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்சாணிகர் ஆணையத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்புடன் குறித்த 57 பேரும் தமிழகத்திலிருந்து தாயகம் திரும்பியுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்களே நாடு திரும்பியுள்ளனர். இந்தியால இருந்து வந்திருக்கேன். எங்க சொந்த நாட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க அப்பா கூட நான் இன்னும் இங்கதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். இங்க வந்த அப்புறம் நீ புதுசா ஒரு வாழ்க்கை உருவாக்க வேண்டியிருக்கேன். இதேவேளை இன்றைய தினமும் தமிழகத்திலிருந்து அகதிகள் சிலர் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவித்தது. மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்வதுடன் நீர்த்தேக்கங்கள் மற்றும் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது. வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் காரணமாக வவுனியா மன்னார் பிரதான வீதியூடான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வவுனியா பஸ் நிலையத்தில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் பயணிகள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வவுனியா பெரியகுளம் பகுதியில் உள்ள வீடுகளிலும் வெள்ளம் நிறைந்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா திருநாவற்குளம் கிராமத்தில் உள்ள வீடுகளில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர். திருநாகுளத்தில் இருக்கிறோம். திருநாகுளத்தில் சரியான வெள்ளம். நாங்களும் இடம்பெயர வேண்டிய நிலைமையிலான் இருக்கிறோம். இதேவேளை அம்பாறை மாவட்டத்திலும் தொடர்ந்தும் பலத்த மழை பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கல்முனை நாவிதன்வேலி பிரதான வீதியில் உள்ள கிட்டங்கை பாலத்தினூடாக வெள்ளம் பாய்வதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மழையுடனான வானிலையால் அம்பாறை திருக்கோவில் பகுதியில் 40 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதால் 200க்கும் மேற்பட்டவர்கள் தமது உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளதாக திருக்கோவில் பிரதேச செயலாளர் தெரிவித்தார். திருக்கோவில் 1ஆம் பிரிவு, விநாயகபுரம், காஞ்சிரம்குடா ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் மேலும் கூறினார். மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை தற்போது ஓரளவு குறைவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வெள்ளம் நிறைந்துள்ளதால் மண்டூர், வெல்லாவெளி, வீரமுனை, சொரிக்கல்முனை வீதிகளின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அத்துடன் தாழ்நில பகுதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளன. திருகோணமலையில் தொடர்ச்சியாக பெய்த மழை தற்போது ஓரளவு குறைவடைந்துள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். முல்லைத்தீவில் உள்ள மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினர் இன்றும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை பதிவு செய்தனர். முல்லைத்தீவு, செம்மலை, நாயாறு, கள்ளப்பாடு, தீர்த்தக்கரை ஆகிய கிராமங்களுக்கு இன்று எமது குழுவினர் விஜயம் செய்தனர். மீனவ கிராமமான நாயாறு பகுதியில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை குறித்து மக்கள் சக்தி குழுவினர் பதிவு செய்து கொண்டனர். தென்பகுதி மீனவர்கள் மீன்பிடி பருவ காலங்களில் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கை காரணமாக உள்ளூர் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். முக்கிய பிரச்சனை என்னென்றால் அந்த வெளி மாவட்ட தொழிலாளர்களின் அத்துமீறல்களும் அவர்களின் வருகையும் தான் எங்களுக்கு முக்கியமான வாழ்வாதார ரீதியில் பின்னடைவை சந்திச்சு கொண்டிருக்கிறதுக்கான முக்கிய காரணம். அரசியல்வாதிகளும் வந்து தாம் இந்த ஓட் கேட்கின்ற போது கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிலையும் காணப்படுகின்றது. ஏற்கனவே குடியிருந்த மக்கள் ஓரளவு வந்து தொழில் செய்தால் ஓரளவு பரவாயில்லை. ஆனால் அத்துமீறி 500க்கும் மேற்பட்ட போட்டுகள் வந்து இங்க தொழில் செய்கிறதால எங்களுக்கு சரியான கஷ்டம். சுனாமியாலையும் யுத்தத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இங்க இருக்கணும். அநேகமாக புருஷன் இழந்து பிள்ளைகள் இழந்து போய் இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு சரியான கஷ்டம் இங்க. அத்துடன் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் பாதிக்கப்படுவதாகவும் இந்த மீனவர்கள் குறிப்பிட்டனர். கடற்கரையில் வெளிச்சமின்மையால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் மீனவர்கள் சுட்டிக்காட்டினர்.
கள்ளப்பாடு தீர்த்தக்கரை பகுதிக்கு சென்ற மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினர் அங்குள்ள மக்களின் பிரச்சினைகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டனர். மழை வந்தால் தண்ணி இருக்கும், ரோட் ஒழுங்கான வீதியில் ஒன்றும் இல்லை. சுகாதார நின்றம் வந்து இந்த குப்பை குளங்களாலேயே வைக்க ரோட்டில் வைக்க சொல்லி எடுத்தவங்க அதுக்கப்புறம் வரையவில்லை. 2017 ஆண்டுக்கான யாழ் வர்த்தக கண்காட்சி இன்று காலை யாழ் மாநகர சபை மைதானத்தில் ஆரம்பமானது. யாழ் மாநகர சபை, இலங்கை மாநாட்டு பணியகம், சர்வதேச வர்த்தக சபை என்பன இணைந்து இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தன. வடக்கின் நுழைவாயில் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கண்காட்சி எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் 300 வர்த்தக கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களும் உள்ளடங்குகின்றன. யாழ் வர்த்தக கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வு இன்று காலை யாழ் நூலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் வடமாகாண உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். 30 வருட கால யுத்தம் இந்த மாவட்டத்தை, இந்த மாகாணத்தை மிகவும் பாதிக்க செய்தது. இன்று தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஆட்சியை வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அதேபோல வடகிழக்கிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி 30 வருடமாக துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கின்ற நமது மக்களின் கண்ணீரை துடைக்க சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கிடையிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம். எல்லா கருத்து வேறுபாடுகளையும் மறந்து ஒன்றுபடக்கூடிய சகோதரர்களாக அரசியல் தலைமைகள் நாங்கள் இல்லாமல் போவோமாக இருந்தால் இந்த நாட்டின் வரலாற்றிலே எங்களை துரோகம் செய்தவர்களாக, இந்த மக்களுடைய நலனை கவனிக்காதவர்களாக, இந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்காதவர்களாக, வரலாற்று தவறை செய்தவர்களாக இந்த அரசியல் தலைமைத்துவங்கள், அரசியல்வாதிகளாக இருக்கின்ற நாம் பார்க்கப்படுவோம் என்பதை இந்த இடத்திலே வேதனையோடு சொல்லிக்கொண்டு, ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டம் ஒன்று நுங்கைகொடையில் இன்று நடைபெற்றது. அர்ஜுன் மகேந்திரன் சார்லி மகேந்திரனின் மகன் ஆவார். சார்லி மகேந்திரன் 2001 முதல் 2004 வரை அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக கடமையாற்றியவர். அவரின் மகனான அர்ஜுன் மகேந்திரன் ரணிலின் வலது கை போன்றவர். அதனால்தான் ரணில் விக்ரமசிங்க மத்திய வங்கியை கையகப்படுத்தி அர்ஜுன் மகேந்திரனிடம் ஒப்படைத்தார். அதனூடாக பல கோடி ரூபாய்களை மோசடி செய்தார். අර්ජුන් මහින්ද පත් කරලා කෝටි ප්‍රකෝටි ගණක් හොරගම් කෙරුවේ. මේ බැඳුම් කර මේ ගණදෙරුවට ඉස්සෙල්ලා இந்த முறிகள் கொடுக்கல் வாங்கலுக்கு முன்னராக நீங்கள் இலங்கை வங்கியில் 9 வீதத்திற்கான வட்டியிலேயே கடனை கேட்டிருப்பீர்கள். இன்று இலங்கை வங்கி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்களிடமிருந்து 13.25 எனும் வட்டி வீதத்திலேயே கடனை கேட்கின்றது. ලංකා බැංකුව බේරගන්න ණය දෙන්න කියලා ණයකරණිකුත් කළා. இந்த பொதுக்கூட்டத்தின் போது எமது கேமராவில் பதிவாகிய சில காட்சிகள் அடுத்து. අවුරුදු දෙකක කාලයක් තුල මේ රට නායකත්වයේ දෙමින් අපිත් එක්ක හැමදාමත් වගේම වාමහස්තික ව්‍යාපාරයේ අපේ ආදරණීය නායකතුමන් කිව්වා මැතිතුමාට රටේ ආර්ථිකයෙන් හැදෙච්ච මේක පාරදිගේ නායකයන් සදායි එවර රැඳිලා ඉන්නවා අනුමතෙන් ඒවන්න හරිය මාතෘකාවක් தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் தொடருக்கான இலங்கை குழாத்தில் சந்தூன் வீரக்கொடி, லஹிரு மதுசங்க, விக்கும் சஞ்சய ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். உப்புல் தரங்க தலைமையிலான இந்த குழாத்தில் 16 வீரர்கள் இடம்பெறுவதுடன் முதல் போட்டி கேப்டவுனில் நாளை நடைபெறவுள்ளது. இதேவேளை சர்வதேச 20-20 தொடர் வெற்றி குறித்து ரசிகர்கள் விடுத்த கேள்விகளுக்கு இலங்கை அணி வீரர்கள் சமூக வலைதளத்தில் பதிலளித்துள்ளனர்.
நமது புதுமுக வீரர்கள் குறிப்பாக நிரோஷன் திக்வெல்ல, லக்ஷான் சந்தகேன், அஷேல குணரத்ன ஆகியோரின் சிறப்பான ஆற்றலின் மூலம் நாம் இந்த வெற்றியை அடைந்தோம். அதேபோன்று சிரேஷ்ட வீரர்களான நுவான் குலசேகர, உப்புல் தராங்க, சுராங்க லக்மால், சீக்குகே பிரசன்ன ஆகியோர் அதிகபட்ச திறனை வெளிப்படுத்தினர். டெஸ்ட் தொடரில் 3-0 என தோல்வி அடைந்திருந்தோம் என்றாலும் அணியின் சகல வீரர்களும் 20-20 போட்டியில் களமிறங்கும் போது வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தனர். ரசிகர்கள் எதிர்பார்க்கும் வெற்றியை எம்மால் ஈட்டிக் கொடுக்க முடிந்தது. டெஸ்ட் தொடரில் தோல்வி அடைந்தாலும் ரசிகர்கள் எம்முடன் இருந்தனர். அணி என்ற ரீதியில் இரண்டாவது போட்டியில் வெற்றி பெற்ற பின்னர் எம்மால் தொடரை கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. ஓர் அணியாக இணைந்து விளையாடி எம்மால் இந்த வெற்றியை அடைய முடிந்தது. தொடரின் சிறந்த வீரர் விருதை வெல்ல முடிந்தமே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இது எனக்கு மாத்திரம் கிடைத்த வெற்றி அல்ல, அணியின் வெற்றி. தொடரை கைப்பற்றுவதற்கு என்னால் ஒரு போட்டியில் வெற்றியீட்டி கொடுக்க முடிந்துள்ளது என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சி அளிக்கிறது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.